ஹாய். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சினிமா ஸ்டோரியில ஒரு ரியல் லைஃப் பிக்கஸ்ட் ஃபினான்ஷியல் ஸ்கேம பத்தி பேச போறோம். இதோட பேரு MMM பிரமிட் ஸ்கீம். இந்த ஸ்கேம் ஸ்டார்ட் பண்ணது ஒரு மனுஷன், சர்கே மவ்ரோடி. அவன் எப்படி க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புளை சீட் பண்ணா, எப்படி கவர்மெண்ட் போலீஸ் எல்லாத்தையும் ஃபுல் பண்ணா, எப்படி அவன் செத்ததுக்கு அப்புறம் கூட இந்த ஸ்கீம் நடந்துச்சு. இதான் இந்த வீடியோட கதை. இந்த வீடியோ பார்த்தா நம்மளும் ஈஸியா மணி நம்பாம இருப்போம். பிரமிட் ஸ்கீம் எப்படி ஒர்க் ஆகும்னு புரியும். ஃபியூச்சர்ல யாரும் நம்ம மணியை ஏமாந்து போகாம இருக்க ஹெல்ப் ஆகும். சோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சர்கே மவ்ரோடி ரஷ்யால பிறந்த ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் மனுஷன். ஸ்கூல்ல ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இல்ல, மேத்ஸ் ஜீனியஸ். நம்பரோட கேம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. ரூல்ஸ் பிடிக்காது, கவர்மெண்ட் பிடிக்காது, சிஸ்டம் பிடிக்காது. அவன் நம்பின ஒரே விஷயம் என்ன தெரியுமா? இஃப் பீப்புள் ஆர் கிரீடி ஐ கேன் கண்ட்ரோல் தம். இதுதான் அவனோட மைண்ட் செட். கிரீடி அப்படின்னா பேராசைன்னு வச்சுக்கலாம். பழமொழி கூட இருக்கு இல்லையா, பேராசை பெரும் நஷ்டம்னு. இந்த ரஷ்யா வந்துட்டு USSR கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் 1991 ரஷ்யா சடனா கேபிட்டலிசம்குள்ள என்டர் ஆயிடுச்சு. மக்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, பேங்க் மேல இருக்க நம்பிக்கை போச்சு, வேலை இல்ல, இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது ஸ்கை ஹைல போச்சு, சேலரி வேல்யூ ஜீரோவா இருந்தது. ஒரு கிலோ பிரெட் வாங்க கூட அவ்வளோ கஷ்டமா இருந்தது. இந்த சிச்சுவேஷன்ல தான் பீப்புள் யோசிச்சாங்க, எங்க மணி டபுள் ஆகுமா, அப்படி ஏதாவது வழி இருக்கான்னு. இந்த கேப்பை தான் மவ்ரோடி யூஸ் பண்ணான். MMM இது ஒரு கம்பெனி நேம் இல்ல, இது ஒரு இல்யூஷன். MMM ஸ்டார்ட் ஆனது கம்ப்யூட்டர் பிசினஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட். ஆனா ரியல் பிசினஸ் என்ன? மணி சர்க்குலேஷன் கேம். மவ்ரோடி என்ன ப்ராமிஸ் பண்ணாரு? 100% ரிட்டர்ன் இன் 30 days. அதாவது நம்ம போட்ட பணம் 30 நாள்ல 100% ரிட்டர்ன் ஆகும். சம்டைம்ஸ் 300% கூட ரிட்டர்ன் ஆகும்னு சொன்னாங்க. லாஜிக் இல்ல, பிசினஸ் இல்ல, ப்ராஃபிட் சோர்ஸ் இல்ல. ஆனா அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஃபுல் பவர் கொடுத்தது. இதை நம்ம சைக்காலஜிக்கல் மார்க்கெட்டிங்கா பார்க்கலாமா? MMM ஆட்ஸ் ரஷ்யா டிவில நான் ஸ்டாப் ஓடிட்டு இருக்கு. காமன் பீப்புளும் ஆக்ட்ஸ் பண்ணுவாங்க. காமன் பீப்புளும் நினைப்பாங்க, நான் MMMல இன்வெஸ்ட் பண்ணனா என் லைஃப் மாறிடுச்சு அப்படின்னு. சர்கே மவ்ரோடி எப்படி போர்ட்ரே பண்ணப்பட்டாரு அப்படின்னா, ஒரு மக்களோட ஹீரோ, கவர்மெண்டோட எதிரி. மெசேஜ் கிளியரா இருந்தது, கவர்மெண்ட் நம்மள ஏமாத்தினாலும் MMM நம்மள காப்பாத்தும் அப்படின்னு. மக்கள் நம்பினாங்க, இமோஷன்ஸோட விளையாண்டாங்க. ஆனா அதுல லாஜிக்கே இல்லைல்ல. இந்த பிரமிட் ஸ்கீம் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா, பர்சன் ஏ இன்வெஸ்ட் பண்ணின மணி பர்சன் பிக்கு ப்ராஃபிட் போகும். பர்சன் பி இன்வெஸ்ட் பண்ணின மணி பர்சன் சிக்கு ப்ராஃபிட் போகும். லாஸ்ட்ல புது பீப்புள் வரலனா சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடும். MMMல ப்ராடக்ட் இல்ல, சர்வீஸ் இல்ல, வெறும் பணம் தான். ஒரு கோடிக்கும் மேல இருக்க ரஷ்யன் பீப்புள் இதுல இன்வெஸ்ட் பண்ணாங்க. சிலர் வீட்டை வித்தாங்க, நகை வித்தாங்க, நிலத்தை வித்தாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல இந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கெல்லாம் ப்ராஃபிட் வந்துருச்சு. சோ அண்ட் அவங்களோட ஃப்ரெண்டுக்கும் ப்ராஃபிட் வந்துருச்சு, ரிலேட்டிவ்ஸ்க்கும் ப்ராஃபிட் வந்துருச்சு. அப்படிங்கும் போது பேராசையும் பயமும் சேர்ந்து மனசுல கலந்து கண்மூடித்தனமா நம்பி அது பின்னாடி போக ஆரம்பிச்சாங்க. இப்பதான் கவர்மெண்ட் உள்ள வராங்க. கவர்மெண்ட் என்னவோ பண்ணி MMM ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாங்க. மவ்ரோடி அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த ட்விஸ்ட் என்ன? மக்கள் எதுக்காக ரோட்ல இறங்கி போராடினாங்க? அவங்க என்ன நம்பினாங்க? சிஸ்டம் மேல அவங்களுக்கு நம்பிக்கையே இல்ல. ஆனா மவ்ரோடி மேல ரொம்ப நம்பிக்கை இருந்தது. இப்பதான் இந்த MMM ஓட கொலாப்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. சடனா பேமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு, ஆபீஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு, மில்லியன் கணக்கா லாஸ் ஆச்சு. சில பேர் பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. சில பேர் வீடு இல்லாம ஆயிட்டாங்க. ஆனா மவ்ரோடி அவன் தப்பிச்சு போயிட்டான். அவன் இறந்ததுக்கு அப்புறம் கூட இந்த MMM ஓடிட்டு தான் இருந்தது. ஏன்னா அவன் லாஸ்டா என்ன பண்ணான்? ஆப்பிரிக்கால, இந்தியால, பிலிப்பைன்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணான். அவன் இறந்ததுக்கு அப்புறமும் இந்த MMM அப்படிங்கிற பேர் போய் வேற பேர்ல நேம் ஸ்டார்ட் பண்ணி பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா இந்த பேராசை அப்படிங்கிறது எப்பவுமே சாகாது. இதுல லெசன் சிம்பிள் தான். ஈஸி மணி எப்பவுமே டேஞ்சரஸா தான் இருக்கும். லாஜிக் இல்லைன்னா ப்ராஃபிட் ரியலா இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கூட உங்களை ஏமாத்த முடியும். ஃபினான்ஷியல் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மவ்ரோடி காலம் மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம டெய்லி லைஃப்ல இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அப்ப நியூஸ் பேப்பர், போஸ்டர், டிவி அட்வர்டைஸ்மெண்ட் யூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு மொபைல் போன், வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஆட்ஸ் எல்லாத்துலயும் சேம் ட்ராப். இன்னைக்கு இருக்க பாப்புலர் ஸ்கேம் டைப்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிரிப்டோ அண்ட் ட்ரேடிங் ஸ்கேம்ஸ். டெய்லியும் உங்களுக்கு கேரண்டியட் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட் ட்ரேடிங் வைப்பாங்க. ஒன்லி இன்வைட் பேஸ்டு குரூப்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுப்பாங்க, கண்ணை மூடிட்டு நம்ப வைப்பாங்க. அதுக்கப்புறம் பெரிய அமௌண்ட் வாங்கிட்டு காணாம போயிடுவாங்க. செகண்ட், ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஸ். ஃபேக் ஆப்ஸ் வித் ஃபேக் டேஷ்போர்ட்ஸ். நம்பர்ஸ் அதிகமாகும், ப்ராஃபிட் காமிக்கும், ஆனா வித்ட்ரா பண்ண முடியாது. சப்போர்ட் டீம் சிஸ்டம் சைலண்ட் ஆயிடும். அப்புறம் லோன் அண்ட் கேஷ்பேக் ஸ்கேம்ஸ். இன்ஸ்டன்டா லோன்னு சொல்லி ஆக்சஸ் எடுத்து ஃபோன் கான்டாக்ட்ஸ் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. சின்ன மிஸ்டேக் பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். அண்ட் ஃபோர்த்து, ஃபைனலா ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்ஃப்ளூயன்சர் அண்ட் ரெஃபரல் ஸ்கேம்ஸ். தெரியாதவங்கள தான் நம்ப கூடாது அப்படின்னால இருக்க முடியாது. தெரிஞ்ச ஃபேஸே கூட ரெக்கமெண்ட் பண்ண மாதிரி நடிப்பாங்க. நல்லா யூஸ் பண்ணுன அப்படின்னு சொல்லி ஃபேக் ஸ்கிரீன்ஷாட் போடுவாங்க. ஸ்கேம்ல லூஸ் பண்றது வெறும் பணம் மட்டும் இல்ல, நம்ம லைஃபையும் தான். வருஷ கணக்கா கஷ்டப்பட்டு சேர்த்த பணம், ரிட்டையர்மெண்ட் மணி, ஃபியூச்சர் செக்யூரிட்டி போயிடும். குழந்தைங்களோட எஜுகேஷன் ஃபண்ட் என்ன ஆகுறது, லோன் அண்ட் EMIs என்ன இருக்குது, கடன் மேல கடன். இதோட கூட நம்ம ஃபேமிலி நம்ம மேல வச்சிருக்க ட்ரஸ்ட் போயிடும். டெய்லியும் சண்டை நடக்கும், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி. அப்புறம் யார் முன்னாடியெல்லாம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டமோ அவங்க முன்னாடியெல்லாம் அசிங்கப்பட வேண்டியதாயிரும். வர்ஸ்ட் கேஸ்ல மென்டல் ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம சில பேர் எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ் எடுக்க கூட
தயங்க மாட்டாங்க. இது ரொம்ப பெயின்ஃபுல் ரியாலிட்டி. இதுல படிக்காத ஆள் மட்டும் இல்ல, படிச்சவங்க தான் நெறைய பேர் ஏமாறுறாங்க. நான் எஜுகேட்டட். நான் எப்படி ஏமாற முடியும்? அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா ஸ்கேம்ல லாஜிக் இல்ல. எமோஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் பண்ணுது. பயம். நமக்குள்ள பயம். என்ன பயம்? ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுமோ? பேராசை. எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. எல்லாரும் வீடு வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க. நம்ம பண்ண முடியாதா? அப்படின்னு. நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் நல்லா இருந்தா நமக்கு பொறுக்காதுல்ல. இந்த மாதிரி எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா, யார் வேணும்னாலும் விழுந்து போயிடுவாங்க. இதுலலாம் இருந்து நம்மள காப்பாத்திக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் தான். கேரண்டியட் ரிட்டர்ன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓடி போயிருங்க. பிசினஸ் மாடல் புரியலன்னா இன்வெஸ்டே பண்ணாதீங்க. பிரஷர் குடுத்தா ரெட் ஃபிளாக் காட்டிடுங்க. வெறும் ஆன்லைன் ரிவ்யூஸ நம்பி எதையும் பண்ணாதீங்க. செபி, ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன செக் பண்ணுங்க எப்பவுமே. ஸ்கேம் நேம் சேஞ்ச் ஆகலாம், ஃபேஸ் சேஞ்ச் ஆகலாம், டெக்னாலஜி சேஞ்ச் ஆகலாம். ஆனா மனுஷனோட பேராசை இன்னமும் சேஞ்ச் ஆகல. இந்த வீடியோ பாக்குற யாராவது ஸ்கேம்ல ஏமாந்துருக்கீங்களா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது ஏமாந்துருக்காங்களான்னு காமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.